Expand Design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. குறிப்பாக சந்திரிகா நாட்டில் 25 மாவட்டங்கள் இருக்கிறது. இதில் குறிப்பாக 14 மாவட்டங்களைச் சேர்ந்த குறிப்பாக 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆம் ஜெஃப்ரி, வறட்சியினால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள மொனராகலை மற்றும் புலனறுவை ஆகிய மாவட்டங்களுக்கு நமது செய்தியாளர்கள் சென்றுள்ளனர். நேரடியாக சென்று நிலைமையை ஆராய்ந்திருக்கின்றார்கள். எனவே நாங்கள் தற்போது மொனராகல மாவட்டத்தினுடைய நிலைமை தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக அங்கிருக்கும் நமது அலுவலக செய்தியாளர் கிருஷாந்த் ராஜுடன் தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். மொனராகல நகரிலிருந்து 17 கிலோமீட்டர் செல்லும் போது ஹூலாந்தாவ் என்ற இந்த பிரதேசம் உள்ளது. பிரதேசத்தினூடாக ஊடறுத்து செல்லும் பல கிளையாறுகள் வற்றி போயிருப்பதை அம்மால் கண்டுகொள்ள முடிந்தது. இங்கு 436 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர். அதன் பின்னர் திஸ்ஸபுர கிராமத்திற்கு எமது குழுவினர் சென்றனர். இதன்போது இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்திற்கு சொந்தமான பவுசர் மூலம் மக்களுக்கு குடிநீர் விநியோகிக்கப்படும் காட்சி எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. 40 பவுசர்களூடாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடிநீரை விநியோகித்து வருவதாக மத்திய நிலையம் குறிப்பிட்டது. 9 மாதங்களாக வறட்சி நிலவிய பகுதிக்கு இடையில் ஓரளவு மழை பெய்தாலும் அது போதுமானதாக அமையவில்லை. வறட்சி காரணமாக வயல் நிலங்களும் அழிவடைந்துள்ளன. மின்சார வசதி, சரியான போக்குவரத்து வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை பிரச்சனைகளை எதிர்நோக்கும் இந்த பகுதி மக்கள் தமது அன்றாட தேவைகளுக்கும் குடிப்பதற்கும் நீரை பெற்றுக் கொள்வதற்காக நடந்தும் இவ்வாறும் சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியுள்ளது. திஸ்ஸபுர கிராம மக்கள் குடிநீருக்காக சுமார் 5 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும். இது குப்பைகள் கொட்டும் ஒரு பிரதேசம் அல்ல, குலந்தாவு ஓயா. எப்போதாவது நீங்கள் இவ்வாறானதொரு அசுத்தமான நீரோடையில் உங்கள் பிள்ளைகளை குளிக்க வைப்பதற்கு விரும்ப மாட்டீர்கள். எனினும் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு வேறு வழியின்றி இவ்வாறு அசுத்தமான நீரையே குளிப்பதற்காகவும் குடிப்பதற்காகவும் பயன்படுத்தவர். இதுவும் பக்கெட் சேலஞ்ச். எனினும் இது ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் அல்ல. இந்த நீர் வற்றுவதற்கு முன்னர் குடிப்பதற்காக இதனை சேமிப்பதே இவர்களுடைய போராட்டம்.